ஆல் வெல்கம் டு எஸ்டே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர்ன்ற ட்ராமாவோட எபிசோட் 8 பார்க்கலாம். வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். இப்போ எடுத்ததுமே நம்ம லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பாங்கல்ல, ஹீரோ வந்து ஹீரோன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவ்வளோதான், ஹீரோன் அப்படி ஸ்டன்னாக நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியலையா. அப்புறம் ஹீரோ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது புரியாமல் இருக்கும்போது வந்து அவங்க வந்து ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி வச்சுருப்பாங்க போல் ஸ்டவ்வில். அதை ரொம்ப ஸ்பில் ஆகாமல் உடனே அதை எடுக்க போவாங்க, கை சுட்டுரும் அவங்களுக்கு. அவ்வளோதான், ஹீரோ வந்து துடிச்சு போயிடுவார். என்னடி பண்ணுற, எப்போ பார்த்தாலும் இதே உனக்கு வேலையை போச்சு, கையை கூட அப்படின்னும் போது ஹீரோ இல்லை ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னாங்க. இல்லை கையை கூட முதல்ல கோல்டு வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து 2 பேருக்கும் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும், என்னடா இவன்ற மாதிரி ஹீரோயின்லாம் முழிப்பாங்க. இல்லை விடுறா இல்லை முதல்ல வாஷ் பண்ணுவோம் பாரு, எப்படி பேர்ன் ஆயிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி விட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்பாங்க, சரி ஓகே உன் கையே இவ்வளோ வார்மாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, யூஸ்வலாகவே எனக்கு கொஞ்சம் ஹீட் பாடியாக தான் கை வார்மாக இருக்குது அப்படி சமாளிப்பார். அதுக்கப்புறம் சரி ஓகே இது நல்லா தான் இருக்குன்னு போது, இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கை எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவர் திட்டுவார், ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்க, கேர்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேன்னு கேட்குறப்போ, நான் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் இதானே என்னோட பேஷனாக எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே எண்ணெய் தெரிக்கும், நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம், இப்படி தான் இருக்கும் சமையல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சொல்லுவார், என்னால் இதை தடுக்க கூட முடியாது, ஏன்னா நீ இதில் இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கணும் போது, யார் நீ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு, ஏன் நான் யாரும் உனக்கு தெரியாதா, சின்ன வயசுலேருந்து உன் கூட நான் இருந்திருக்கேன், உன்னோட எல்லா விஷயங்களும் நான் தான் கவனிச்சுட்டு இருப்பேன், நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா எப்படி இருக்க எல்லாமே என் மைண்டில் ஓடிண்டே இருக்கும், உனக்கு அது கூட புரியலையா, இன்னைக்கு கூட பாரு இப்படி தான் இருக்கு, காலையிலேருந்து உன்னை பார்த்தா யோசிச்சா அந்த மாதிரி ஹீரோ சொல்லுவார். உடனே ஹீரோயின் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார், சரி ஓகே நான் இப்போ சொன்னது உனக்கு ஷாக்காக இருக்கும்னு எனக்கு புரியுது, அதனால நான் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீ யோசிச்சு சொல்லு அப்படி சொல்லுவார். அவங்க அப்பயும் எதுவும் பேச மாட்டாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோட அம்மா காட்டுறாங்க, அவங்க இப்போ தான் வீட்டுக்கு வராங்க, வீட்டில் யாருமே இல்லை. சரி இருந்தாலும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவாங்க அவங்க பர்த்டேல. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன விஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ரூமை தட்டி பார்ப்பாங்க, உள்ளே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் இவங்க ரூம் போகிறப்போ வந்து ட்ராயர் எழுதி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் கிஃப்ட் ட்ராயரில் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது இவங்க கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் ட்ராயர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு கார்டு இருக்கும், பர்த்டே கார்டில் உள்ள எதனா கண்டென்ட் எழுதுவாங்கல்ல. ஸோ அதை எடுத்து பார்த்தா ஹாப்பி பர்த்டே மட்டும் எழுதிருப்பாரு. அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லி கிஃப்ட் ஓப்பன் பார்த்தா அதுங்க ஒரு அழகான பெண்டன்ட் இருக்கும். அதை எடுத்து பார்க்குறப்போ அவங்க ஆல்ரெடி போட்டிருக்க பெண்டன்ட்டும் அதுவும் ஒரே மாடல் தான். அவர் அதை கூட கவனிக்காமல் வாங்கி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவங்க பரவாயில்ல ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காங்களேன்னு போட்டிருக்கதை கழுத்திண்டு புது இதை எடுத்து மாற்றிப்பாங்க, அழகாக இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோட அப்பா காட்டுறாங்க, அவங்க வந்து ஆக்சுவலி இவங்களுக்கு புக்கே கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் பேசுகிற மாதிரி இருக்கும்ல, அதனால வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பார் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் கோவர்க்கு கேட்பாங்க, என்ன வந்துட்டீங்கன்னு, இல்லை நான் இதெல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினச்சேன், பட் இன்னும் அது எதுவுமே முடியல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக சொல்லுவார். உடனே அந்த கோவர்க்கர் கேட்பாரு, என்னாச்சு ஒர்க் ரிலேட்டடாக தானே பேசுகிறீங்க, ஆமாமான்னு சொல்லிட்டு வேகமாக ஒர்க் பார்க்க போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க, அவங்க அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சைல்ட்ஹுட் மெமரி ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. சின்ன வயசில் வந்து இவங்க ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு போகிறப்போ ஹீரோயினுக்கு வந்து ஸ்விம்மிங்கே பிடிக்காது. அப்போ ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ குட்டி ஹீரோ இருக்கார்ல, அவர் கேட்பாரு, எதுக்கு இப்படி அழுதுன்னு இருக்கேன் போது, இல்லை எனக்கு ஸ்விம்மிங் பண்ண பிடிக்கல, ஏன்னு கேட்குறப்போ அங்கே இருட்டாக இருக்குது, எந்த சத்தமும் கேட்கல, பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒன்று இதில் என்ன இருக்குது இப்போ பாரு, காதை பொத்திக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கையை வச்சு குட்டி ஹீரோயின் காதை பொத்திட்டு, இப்போ பார்த்தியா இப்போ நான் பேசுறது உனக்கு எப்படி கேட்குது, இதே மாதிரி தான் தண்ணி கடியிலையும் கேட்கும், நீ இதில் பயப்பட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குட்டி ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு, சின்ன வயசில் முதல்ல எனக்கு தான் அவனை பிடிக்கும், ஆனால் வந்து அது காலப்போக்கில் நான் மறந்துட்டேன், பட் இன்னுமே அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிரைட்டாக ஞாபகம் வருத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து அவர் ரூமில் உட்காந்து புலம்பின்னு இருக்காரு, ஐயோ அவட்ட நான் சொல்லிக்கூடாதோ, இல்லை சொல்கிறதான் கரெக்ட், எவ்வளோ நாள் நான் எனக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாறி அவரே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ இன்னும் ரூமில் வந்து அவர் சொன்னது யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் தூங்க முடியல, அவருக்கும் தூங்க முடியல. ஸோ 2 பேரும் மாறி விண்டோ ஓப்பன் பண்ணி அவர் இருக்காளான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ஓப்பன் பண்ணும்போது அவர் க்ளோஸில் வச்சிருப்பாரு, அவர் ஓப்பன் பண்ணும்போது இவங்க க்ளோஸில் வச்சிருப்பாங்க விண்டோ ஸ்க்ரீன். ஓகேவா, இப்படி மாறி பார்த்துட்டு இருப்பாங்க. காலையிலே ஆகிடும். அதுக்கப்புறம் காலையில் ஆனதும் இவர் ஏஞ்சி காஃபி குடிக்க போகிறப்போ வந்து அவங்க அம்மா கேட்பாங்க, என்னப்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, நைட் சரியாக தூங்கலையா அப்படின்னும் போது, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது, சரி ஓகே ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட தப்பாக சொல்லிட்டேன், அந்த கிஃப்ட் சொன்னேன்ல அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் பெண்டன்ட் கொடுத்தாங்க, அது வந்து அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்கல, அவங்க பையன் தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா, நம்ம ஹீரோ தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க வந்து அவங்க பையன் இதை நோட்டீஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பெண்டன்ட் போட்டுட்டே அலைவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவும் பார்த்துட்டு அம்மா இது நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட் அப்படின்னும் போது, உனக்கு என் டேஸ்ட் ரொம்ப நல்லா தெரியுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட், ஆக்சுவலி நீ எப்போ பாப்பான்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அப்புறம் 2 பேர் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அப்பாவும் ஒர்க் முடிஞ்சு வருவார். ஒர்க் முடிஞ்சு வந்தோடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், அப்பா நேற்று அம்மாவோட பர்த்டே நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னுமா, ஆமாம்மா எனக்கு நைட் ஃபுல்லாக ஷிஃப்ட் இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணனால மறந்துட்டேன், பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே நம்ம ஹீரோட அம்மாவும் சரி ஓகே இதில் என்ன இருக்குது, பர்த்டே வருஷம் தான் இருக்குது அப்படின்னும் போது ஓகே அப்படின்வாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, சரி நம்மளாம் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் போது, இல்லை எனக்கு டயர்டாக இருக்கு, நான் ரூமில் போய் தூங்குறேன்னு அவங்க அப்பா போயிடுவார். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து காலை வெளியே கிளம்பும் போது, இப்போ வேறு நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதால அவங்க கொஞ்சம் அதெல்லாம் மைண்ட் ஓடிண்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்கள மேக்கப் போடுவாங்க. மேக்கப் போடும் பார்க்குறாங்க, ஐயோ கிரிமிரப்பரே நம்மளோட நல்லா இருப்பாங்க போல், அவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கன்சில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்கே ஒரு ரேக்கில் வந்து அவரோட டை இருக்குமா, ஹீரோட டை, அதை பார்த்துட்டு இவன் லூஸா யாராவது டையை கொடுப்பாங்களா
நோஸில் பிளட் வரும்போது அப்படி சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் கிளம்பி வெளியே வரும்போது நம்ம ஹீரோனோட தம்பி வந்து அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருப்பான், அம்மா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. இது மாதிரி நிறைய தடவை அவன் கேட்டு கேட்டு லாஸ் ஆயிருப்பான் போல. இதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவம் வந்துட்டு, எத்தனை தடவை இப்படி ஏமாத்திட்டு அம்மாட்ட பணம் வாங்கிட்டு இருப்பேன், நீயே உங்க சொந்த காலில் நிற்க மாட்டேன்னு சண்டை போடுவாங்க. உடனே அவங்க அம்மா என் கண்ணு முன்னாடி சண்டை போடாதீங்க, உயிரை வாங்காதீங்க காலையில் அப்படின்னு கத்துவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப அழகாக கிளம்பி வந்திருப்பாங்களா, பர்ஃப்யூமாக போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடி நல்லா கிளம்பிருக்கேன், மேக்கப் போட்டிருக்கேன், இல்லையா நான் எதுவுமே போடல அப்படின்னு இவங்க படுக்குவாங்க. இன்னும் ரொம்ப ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்க, நீ பர்ஃப்யூம் யூஸ் பண்ணேன்னா அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி அழகாக கிளம்பி போகிறான்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு ஹீரோவை பார்த்தோன்னே ஓ அப்படின்னு ஹீரோ கேட்பாரு, சரி நைட் நல்லா தூங்கினேன் போது ஹீரோனா செமையாக தூங்கினேன், படுத்தோன்னு தூங்கிட்டேன், நான் எதுவும் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ ஆமாம்மா நான் கூட நல்லா கொரட்டை விட்டு தூங்கினேன் பாரு, எந்த அளவுக்கு நல்லா தூங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோவும் சொல்லுவார். ரெண்டு பேரும் மறுமையும் சமாளிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோட டை எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் இதை நான் யூஸ் பண்ண விட்டதுக்குன்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட்டு போயிட்டு சரி எப்போ சொல்லுவேன் போது என்ன நீ தான் பொறுமையாக சொல்லுன்னா அதுக்குள்ளே எப்போ சொல்லுன்னு கேட்குறமோ சரி ஓகே இங்கேருந்து ஒரு பொருள் எடுப்போம், அந்த பொருளுக்கு எவ்வளோ நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்கோ அதுக்குள்ளே நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஆளுக்கு ஒரு பொருள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நிறைய எக்ஸ்பைரி டேட் ரொம்ப நாள் இருக்கும் அதை எடுக்கிறாங்க. ஹீரோ வந்து ஐயோ அவ்வளோ நாள் என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஒரு நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது எடுப்பார். உடனே ஹீரோயின் என்னடா டைம் கொடுக்குறேன்னு இவ்வளோ இதுக்குள்ளே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே இப்போ என்னெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அவங்களால முடியாது, ரொம்ப ஆக்வர்டாக இருக்கலாம். உடனே அவங்க பாருங்க வெளியே கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோ வந்து அங்கே இருக்க மில்க் எடுத்துட்டு, மில்க் தானே ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்பைர் ஆகிடும், ஸோ மில்க்லாம் எடுத்துட்டு அவருக்கு எக்ஸ்பைரி டேட் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து நிறைய மில்க் வாங்கிடுவார். வாங்கிட்டு போயிட்டு அவங்க கோவர்க்கர்ஸ் இருக்காங்களா ஆஃபீஸில், அவரோட ஆஃபீஸில் போய் கொடுப்பாரு. கொடுத்துட்டு இது எல்லாமே நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குவாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நீங்களே தான் ட்ரிங்க் பண்ணிக்கலாம், பட் என்னன்னா இதில் எது ரொம்ப கம்மியான எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்போ அந்த கோவர்க்கர் பொண்ணு இருக்கா, அவள் தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து இதான் ஷார்ட்டஸ்ட் லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மில்க் எடுத்து கொடுப்பாங்க. உடனே ஹீரோ அதை எடுத்துப்பாரு, அப்போ இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு கேட்கும், இல்லை உங்களுக்கு யூஸ்வலாக பனானா மில்க் தானே பிடிக்கணும், இல்லை பனானா மில்க் தான் பிடிக்கும், பட் இதுக்கு தானே இப்போ ஷார்ட்டஸ்ட் லைஃப் இருக்குது, அதனால எனக்கு இதான் இப்போ பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து அவரோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் இங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி இருக்குமா, ஸோ அதெல்லாம் வைப் பண்ணிட்டு என்ன இது நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணாமே போயிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே அவங்க அம்மா காட்டுறாங்க, அவங்க அம்மா அப்புறம் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின் அப்படி அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷாப்பில் வைப்போம் இருப்பாங்களா, அவங்க ஃப்ரெண்டோட ஷாப்பில் அங்கே இருந்துட்டு சும்மா கோசப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரொமான்டிக் டிவி சீரிஸ் ஓடிட்டு இருக்கு. அதை பட்டு எவ்வளோ அழகாக இருக்கலாம் அப்படின் போது நம்ம ஹீரோட அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி சீரிஸ் பார்க்கறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின் போது எல்லாரும் அந்த சீரிஸ் பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோனோட அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம ஹீரோனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேர் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஸோ முதல்ல என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கேஃபில் உட்காந்து ஒர்க் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஃபோனில் சார்ஜ் வந்து போயிடும். அப்போ பார்த்தா சார்ஜர் அவங்க எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பின்னாடி டேபிள் உட்காந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கேட்டுருப்பாரா. உடனே அவர் வந்து சரி நீங்கள் வேணா குழப்பம்லாம் என்னுடைய சார்ஜர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க. அப்படி தான் அவங்க முதல்ல மீட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அப்புறமேட்டுக்கா அவங்க அம்மா வந்து இப்போ நம்ம ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார்ல அவரை வந்து பார்க்கறதுக்கு ஒரு கேஃப் போயிருப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு எக்ஸாக்டாக நீங்கள் ரெண்டு பேர் எதுக்கு பிரிஞ்சிங்கன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ ரீசன் சொன்னாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து ஹீரோட அப்பா வெளியே ரோட்டில் போயிட்டுருப்பாரு. ஹீரோனோட அப்பா வெளியே ரோட்டில் போயிட்டுருப்பாரு. அவர் பார்த்துருவார், என்னடா நம்ம ஒய்ஃப் வந்து இவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா, இவன் தான் நம்ம பையன் நம்ம பொண்ணுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சுல, வேற ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவப்பட்டு இருப்பாரு. இப்போ இங்கே வந்து நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்களோட குக்கிங் கிளாஸில் இருப்பாங்க. அப்போ பார்த்து ஹீரோ வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல அந்த மில்கில் அதை வந்து சர்க்கிள் பண்ணி அமுச்சு விட்டுருப்பாரு. அமுச்சு விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்த உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகுங்க, என்ன இது இவ்வளோ கம்மியான எக்ஸ்பைரி டேட் இருக்குது, இதுக்குள்ள நான் எப்படி சொல்ல முடியும், 11 days தான் இருக்குது அப்படி சொல்லி கத்துவாங்க. அப்போ அங்கே இருக்க குக்கிங் பண்ணிட்டு இருக்கவங்களாம் திரும்பி பார்ப்பாங்க, என்னடா ஆச்சு இப்படி கத்துறான்ற மாதிரி. இப்போ நம்ம ஹீரோனோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோனோட அப்பா செம்ம கோமா உட்காந்துருப்பாரு. வந்து கேட்பாரு, இந்த மாதிரி நீ நம்ம பொண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே பார்த்துட்டு வரேன். ஆமாம்மா நீங்கள் ஏன் கோவமாக இருக்கீங்க, அதுக்கு தான் கோவமாக இருக்கேன், நீ எப்படி அவனை பார்க்க போகலாம், நம்ம பொண்ணு தான் வேணுன்றாள், அப்புறம் இது நீ எதுக்கு இதை ஃபோர்ஸ் பண்ணுறது கேட்குறப்போ, இல்லை அவன் தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசணும்னு கூப்பிட்டான், அதனால தான் நான் போனேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து திட்டுவார், இந்த மாதிரி நம்ம பொண்ணு பிடிக்கிற இந்த விஷயம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போனால் நம்ம ஹீரோட அப்பா அந்த வழியாக வராரு. அவரும் ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காரு. அவரும் அந்த வழியாக கோமா போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனோட அப்பா அந்த வழியாக கோமா போயிட்டு இருப்பாங்க. சரி ட்ரிங்க் பண்ணலாமான்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணவே போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் தான் கட்டுவாங்க. ஹீரோட அம்மா ஏஞ்சி வெளியே வரும்போது அங்கே கீழே ஏதோ விழுந்து கிடக்கும். என்னடா இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோட அப்பா வெளியே வருவாங்க. வந்து உடனே இது உங்கள் தான் சொல்லிட்டு ஹீரோட அம்மா கேட்பாங்க. உடனே அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மூஞ்சி லட்சமாக பேசிட்டு அவர் படுப்பு போவாங்க. உடனே அவங்க அம்மா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவர் போய் அங்கே தண்ணி குடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ யோசிக்கிறார், நேற்று நைட் நம்ம ட்ரிங்க் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சு பார்க்குறப்போ இவர் தான் ரொம்ப நேற்று நைட் ஸ்ட்ரேஞ்சர் நடந்திருப்பார். யூஸ்வலாக ஹீரோனோட அப்பா தானே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர் நடந்திருப்பார். பட் இந்த இவரே சொன்னதே சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்சர் நடந்திருப்பார் போல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஐயோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்கே நம்ம ஹீரோனோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோனோட தம்பி வந்து வழக்கம் போல அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அம்மா ப்ளீஸ்மா நம்ம விட்டதுன்னு தொடங்கலாம், நான் பிஸ்னஸ்க்கு காசு கேட்டேன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இதை கேட்டு திரும்பி ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, ஏன்டா நீ திரும்ப இதே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோன் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, அம்மா அவனை திரும்பி ஏமாந்துட்டு இருக்கான், இன்னொருத்தவன் ஏமாறாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோன் டெக்ஸ்ட் பண்ணுறாரு, குட் மார்னிங் இந்த மாதிரிலாம் சாஃப்டாக யூஸ்வலாக அந்த மாதிரி அனுப்ப மாட்டார் போல. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனுக்கு என்னடா இவன் க்யூட்டாக பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க.
அப்போ பார்த்து நம்ம ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸே வெளியே நின்னுட்டு ஒரு ஜாஸ்மின் டீ வந்து ஹீரோயின் குடுக்குறான். உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, "இல்ல இது இருக்கே இப்ப எனக்கு குடுக்குறா" அப்படின்னதும், நான் நேத்து ஒர்க் பண்ண டெக்னிக் வந்து ஒர்க் அவுட் ஆகல. பிகாஸ் நீ ஸ்மைல் கூட பண்ணல. அதான் வேற டெக்னிக் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லுவாரு. உடனே அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களோட பாஸ்ட்ல வந்து அவங்க முதல்ல மீட் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த சார்ஜர் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரே. அப்ப வந்து என்ன ஆயிருக்கும்னா, சரி அவர் பிஸியா இருப்பாரா, அப்ப பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, "நீங்க எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் வேணா உங்களுக்கு காஃபி வாங்கி தரேன்" அப்படின்னும்போது, "இல்ல எனக்கு காஃபிலாம் வேணாம்னும்." "இல்ல பரவால்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கண்டிப்பா வாங்கி தரேன்னு" எழுந்திருப்பாங்க. அப்போ உடனே அவர் சொல்லுவாரு, "ஐயய்யோ! இந்த கேஃப்ல வந்து காஃபி நல்லா இருக்காதே" அப்படின்னு. உடனே இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. என்ன பண்றதுன்னு அப்படி இருப்பாங்க. உடனே இவரே, சரி நீ இது கேள்விப்பட்டிருக்கியான்னு சொல்லிட்டு, என்னதுன்னும்போது, "ஏதோ ஒரு நிமிஷம் இருன்னு" சொல்லிட்டு இவரே போயிட்டு ஒரு ஜாஸ்மின் டீ வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் குடுப்பாரு. குடுத்த உடனே ஹீரோயின் ஷாக்கா பார்ப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுவாங்க. இந்த மாரி நீங்க நெறைய காஃபி குடிக்கிறது தெரியுது. அது உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நல்லதில்ல. ஜாஸ்மின் டீ வந்து அத காம் பண்ணும். அதுக்கு தான் வாங்கி குடுத்துருக்கேன். நல்லாருக்கும் இங்க ஜாஸ்மின் டீ குடிங்கன்னு சொல்லி குடுப்பாங்க. ஸோ, அதெல்லாம் இப்போ ஹீரோயின் நெனச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாரு. இந்த மாரி நான் எப்போ ஜாஸ்மின் டீ வாங்கி குடுத்தாலும் நீ ஸ்மைல் பண்ணுவ. பட் இந்த தடவ நீ ஸ்மைல் பண்ணல. சரி ஓகே பரவால்ல. அப்டி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த டீய குடுத்துட்டு போயிடுவாரு.